இன்றைய தினம் நட்சத்திர கோவில்கள் பகுதியிலே நாம் மிருகசீரிஷ நட்சத்திரத்தை பற்றி பார்க்க போகிறோம். மிருகசீரிஷ நட்சத்திரத்திலே பிறந்தவர்கள் எந்த கோவிலுக்கு சென்று வழிபட வேண்டும், எந்த சுவாமியை வழிபட வேண்டும், எந்த தெய்வத்தை வணங்கினால் அவர்களுக்கு நன்மைகள் அதிகமாக கிடைக்கும் என்பதை பற்றியெல்லாம் தெரிந்து கொள்கின்ற ஒரு பகுதியாக இந்த நிகழ்ச்சி வருகிறது. மிருகசீரிஷ நட்சத்திரம் என்பது ரிஷபராசியில் பாதியும் மிதுன ராசியில் பாதியுமாக வரும். மிருகசீரிஷம் முற்பகுதியிலே பிறந்தவர்கள் ரிஷபராசிக்காரர்களாக இருப்பார்கள். மிருகசீரிஷம் பிற்பகுதியிலே பிறந்தவர்கள் மிதுன ராசியை சேர்ந்தவர்களாக இருப்பார்கள். 1ஆம் பாதம் 2ஆம் பாதம் ரிஷபத்திலையும் 3ஆம் பாதம் 4ஆம் பாதம் என்பது மிதுனத்திலும் வரும். இந்த மிருகசீரிஷ நட்சத்திரத்திற்கு அதிதேவதை சந்திரன், பிரத்யதி தேவதை அதாவது வழிபட வேண்டிய தெய்வம் லட்சுமி, லட்சுமி தேவியை வழிபட வேண்டும். இந்த நட்சத்திரத்திலே பிறந்தவர்களுக்கு உரிய மரம் கருங்காலி மரம். ஒரு உறுதி வாய்ந்த ஒரு மரம், ஃபர்னிச்சர் செய்யறதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. அது கருங்காலி மரம் என்பது. இந்த கருங்காலி மரம் தலவிருட்சமாக இருக்கக்கூடிய கோவில்களுக்கு சென்று இவர்கள் வழிபட்டால் அதிக நன்மைகள் நடக்கும். திருவாரூர் செல்கின்ற வழியிலே கேரளத்திலிருந்து செல்லும் பொழுது நன்னிலம் தாண்டி இடதுபுறமாக காரைக்காலுக்கு செல்லும் பாதை ஒன்று பிரியும். அந்த காரைக்கால் செல்லும் பாதையிலே சென்றால் அங்கே கோவில் மாகாளம் என்று ஒரு ஊர் இருக்கிறது. அம்பர் மாகாளம் என்பது இந்த ஊரின் பழைய காலத்து பெயர். தேவார பதிகங்களிலே அம்பர் மாகாளம் என்று வரும். ஆனால் இப்பொழுது மக்கள் அதை கோயில் மாகாளம் என்றுதான் அழைக்கிறார்கள். இது ஒரு அற்புதமான கோவில், விசித்திரமான ஒரு கோவில். காளி உக்கிர காளியாக வந்து சில அசுரர்களை வதம் செய்கிறாள். அந்த அசுரர்களை யாரும் அவ்வளவு சுலபமாக வென்றுவிட முடியாது. பராக்கிரமம் பொருந்திய பயங்கரமான அசுரர்கள் இருவர் இருந்தனர். அந்த அசுரர்களை வதம் செய்வதற்காக அம்பாளிடம் சென்று தேவர்களெல்லாம் முறையிடுகிறார்கள். அம்பிகை புன்முறுவலோடு மீண்டும் ஒரு முறை மகிஷாசுரமர்தினியாக நான் அவதரிக்க வேண்டுமோ என நினைத்தபடியே, கவலைப்படாதீர்கள், எப்பொழுதெல்லாம் அசுரர்களின் அட்டகாசம் அதிகமாகிறதோ அப்பொழுதெல்லாம் நான் வந்து அவர்களை அடக்குவேன், உங்களை நான் காப்பாற்றுகிறேன், என்னிடம் வந்து சரணம் என சரணாகதி அடைந்த உங்களை நான் நிச்சயமாக காப்பாற்றுகிறேன் என்று அம்பாள் வாக்குறுதி அளித்துவிட்டு பிறகு அந்த இரு அசுரர்களிடையும் கடுமையான யுத்தம் செய்து அவர்களை அழிக்கிறாள். அந்த அசுரர்களை அழிப்பதற்காக அம்பிகை ஸ்ரீ ராஜராஜேஸ்வரி தன்னிடமிருந்து ஒரு சக்தியை அனுப்புகிறாள். அந்த சக்தி காளி. காளி தேவியை தன்னுடைய உருவத்தில் செல்லாமல் காளியின் உருவத்திலே சென்று காளியாக வந்து அந்த இரண்டு அசுரர்களையும் அம்பாள் வதம் செய்த இடம் இந்த அம்பர் மாகாளத்திற்கு பக்கத்திலே இருக்கிறது. அந்த அசுரர்கள் நிறைய தவம் செய்திருக்கிறார்கள், வரம் பெற்றிருக்கிறார்கள். ஆகவே அசுரர்களாக இருந்தாலும் அவர்களை கொன்றால் அது யாருக்காக இருந்தாலும், கடவுளே இருந்தாலும் காரணம் இல்லாமல் ஒருவரையும் கொல்லக்கூடாது என்பது உலக நியதி. ஆகவே இந்த அசுரர்களை கொல்ல நேரிட்டது. மற்றவர்களை காப்பதற்காக, தர்மத்தை நிலைநாட்டுவதற்காக அந்த அசுரர்களை வதம் செய்துவிட்டு அந்த பாவம் நீங்குவதற்காக அங்கே காளராத்திரேஸ்வரராக சிவபெருமானை காளி வழிபட்ட இடம்தான் இந்த அம்பர் மாகாளம். இந்த அம்பர் மாகாளம் இப்பொழுது கோவில் மாகாளம் என்று அழைக்கப்படுகிறது. இது சுந்தரருடைய தேவார பதிகம் பாடப்பெற்ற தலம். சோமாசிமார நாயனார் என்று ஒரு நாயனார் இருந்தார். அவர் தினசரி திருவாரூரிலே சுந்தரர் வாழ்ந்த காலத்திலே தூதுவளை கீரை எடுத்து கொண்டு போய் கொடுப்பாராம். காலையிலே பறவை நாச்சியார் அதை வாங்கி சமைத்து சுந்தரருக்கு பரிமாறுவார். சுந்தரர் திருவாரூரிலே தியாகேசனை வழிபட்டு விட்டு தனது இல்லத்திற்கு வந்து உணவருந்தும் பொழுது மிகவும் ருசித்து சாப்பிடுவார். தூதுவளை கீரையை இவ்வளவு நன்றாக சமைத்திருக்கிறாய், இது மிகவும் ருசியாக இருக்கிறது என்று பாராட்டியபடி அந்த தூதுவளை கீரையை சாப்பிடுவார்.
இப்படியே பல நாட்கள் நடந்து கொண்டிருந்தது. அதன் பிறகுதான் யாரோ ஒருவர் தினசரி இந்த தூதுவளை கீரையை சேகரித்து கொண்டு வந்து நம் இல்லத்திலே நமக்கு உணவருந்துவதற்காக கொடுக்கிறார். யார் அந்த அன்பர்? அவர் எதற்காக தினசரி எனக்கு இப்படி கீரை கொண்டு வந்து கொடுக்கிறார்? அவர் ஏதேனும் எதிர்பார்க்கிறாரோ? அவருக்கு என்ன எதிர்பார்ப்பு இருக்கும்? நான் அவரை பார்க்க வேண்டுமே என்று சுந்தரமூர்த்தி சுவாமிகள் பறவை நாச்சியாரிடம் ஒரு நாள் பகர்கிறார். அவரை நான் நேரில் வந்து பார்க்க சொல்கிறேன் என்று பறவை நாச்சியார் பதிலளிக்கிறார். மறுநாள் வருகிறார். அவர்தான் சோமாசிமார நாயனார். 63 நாயன்மார்களிலே ஒருவர். சுந்தரமூர்த்தி சுவாமிகளுக்கு தினசரி அன்பு காணிக்கையாக அவருக்கு மிகவும் பிடித்த தூதுவளை கீரையை பறித்து கொடுத்தவர். அவருக்காக தியாகேசனே இந்த அம்பர் மாகாணத்திற்கு வந்து அவர் செய்த யாகத்திலே அவிர்வாகத்தை நேரடியாக பெற்றுக்கொண்டார். அதுதான் ஒரு சிறப்பு. அவர் எப்படி வந்தார், எப்படி அதை பெற்றுக்கொண்டார் என்ற விவரங்களை நாளைய நிகழ்ச்சியிலே நாம் பார்ப்போம்.